Assalamualaikum. Welcome to my channel Amina's World. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான பீஃப் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, பரோட்டா, சாதம், பிரியாணி இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இப்போ இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இது பண்ணுறதுக்கு நான் 300 கிராம் பீஃப் நல்லா கழுகி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கலாம். பேஸ்ட்டாக அரைக்க வேணாம், 1க்கு 2 தட்டி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதையும் போட்டுடலாம். வெங்காயம் வணங்கறதுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததான் நம்ம இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருந்த பீஃபை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போது இதில் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு 5 விசில் எடுத்துக்கலாம். விசில் வந்துருச்சு, ப்ரெஷரில் நல்லா இறங்கிருச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போவே வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம பீஃபெல்லாம் நல்லா வெந்து நம்ம கிரேவியெல்லாம் நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை 4 கீறி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பீஃப் எடுத்து இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கிரேவி எல்லாம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பீஃப் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். மறக்காமல் ஆமினாஸ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லிவ் அண்ட் லவ் குக்கிங்.